ஹலோ தேவா சார் பிஏ சுதா பேசுறேன். என்ன சுதா, சிவா கிளம்பியாச்சா? ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொன்னாரே, இன்னும் வரல? அது சொல்லதான் ஃபோன் பண்ணேன். எங்க இருந்து பேசுறீங்க? மவுண்ட் ரோட்ல இருந்து. மவுண்ட் ரோடா? இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இல்லையா? இல்ல ஏன் ஏன் சுதா? இல்ல ஒரு சின்ன 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 வாட்? காருக்கு தான் டேமேஜ் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு அடி கூட படல. நல்லா இத கொஞ்சம் பாரு. நீங்க பயப்படாதீங்க. சுதா போன் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சிவா, சிவா, சிவா உனக்கு ஒண்ணும் இல்லையே? பிரியா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஐயோ, கார் தான் பிரேக் ஃபெயிலியர். சைடுல பிளாட்ஃபார்ம் போது நிப்பாட்டேன். உண்மையா தான் சொல்றேன், எனக்கு ஒரு அடி கூட படல. நீ வர வேண்டாம் பிரியா. நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். போனவே. எனக்கு தெரியும், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். இவன் காரை பார்த்து எடுத்துக்கலாம்ல. Thank God. சிவா, சிவா, சிவா. I love you, Shiva. I love you, Shiva. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? உங்க அண்ணன் தான். சரி விடு. இனிமே எப்ப கார் எடுத்தாலும் பிரேக், ஆயில், சீட் எல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கார் எடுக்கணும். என்ன? சரி சொல்லு, சரி சொல்லு, சரி சொல்லு. ஏய் பிரியா, எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே. ஏன் தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? அண்ணே நீ போ, நான் பாத்துக்கிறேன். பிரியா விடுமா, ஏன் அழற? அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் ஒண்ணும் அது கழல. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? நான் நீ நினைச்ச காண்டில போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஐயோ, உனக்கு அவ்வளவு கூட வித்தியாசம் தெரியல. டேய், அறிவு இருக்க உனக்கு? நீ ஹஸ்பண்ட் தானே? உன் பொண்டாட்டி அடுத்தவனை போய் கட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்றா. சிரிச்சிட்டு இருக்க. கோவம் வரல, பொசசிவ்னஸ் இல்ல. நீ எல்லாம் என்னடா ஹஸ்பண்ட்? ஏய், தப்பா போய் கட்டி பிடிச்சது நீ. தப்ப நீ பண்ணிட்டு எங்க 2 பேரையும் திட்டிக்கிட்டு இருக்க? சரி, நான் தான் தப்பா போய் கட்டி பிடிச்சேன். அதுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பேசாம நின்னுக்கிட்டான். அவன் அப்படியே தானே இருப்பான். அவனால பேச முடியும்? இல்ல, அவனால பேச முடியாதா? நான் அத சொல்லல. நான் சொல்றது, நான் அவனை கட்டி பிடிச்சேன்ல, அது பேசாம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நான் முட்டாள். நான் நீ நினைச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பதட்டத்துல மாறி மாறி கட்டி பிடிச்சு முத்தாளா கொடுத்து அவனுக்கு கை கூடவா இல்லாம போச்சு. என்ன பிடிச்சு தள்ளி விட்டுக்கலாம்ல, விலக்கி இருக்கலாம்ல. ஆனா அவன் அப்படி பண்ணலையே. ரொம்ப நாள் ஆசையில பாதி நிறைவேற மாதிரி அப்படியே நின்னுட்டான். இது பார்ப்பியா, நடந்த விஷயம் ஒண்ணுதான். அதுக்கு எத்தனை அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிறவங்க மனசை பொறுத்து இருக்கு. அப்ப நான் தப்புன்றியா? எங்க அண்ணனை தப்பா நினைக்காதன்ற.
டெய்லி அவனை ஒரு மாற்றம் எடுத்துக்கிற, நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிற, கம்ப்ளைண்ட் பண்ற, சண்டை போடுற. எனக்கு பயமா இருக்கு பிரியா. நான் உன்னை லவ் பண்றேன் இல்லன்னு இல்ல, ஆனா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன அறியாம நான் உன்னை வெறுத்துறேன்னு பயமா இருக்கு பிரியா. அதே பயம் தான் எனக்கும். நான் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ண அதே உருவத்துல உள்ள இன்னொருத்தன் என்கிட்ட தொடர்ந்து தப்பா நடந்துக்கும் போது அவன் மேல உண்டா ஒரு வெறுப்பு உன் மேல உண்டாயிருமோன்னு எனக்கும் பயமா இருக்கு. முட்டாள்தனமா பேசாத பிரியா. நானும் அவனும் ஒரே வயத்தை பிறந்தவ தானே, ஒன்னா கன்சீவ் வளர்ந்தவ தானே. அவனை மட்டும் ஏன் தப்பா நினைக்கிறேன்? ஒரு பொண்ணோட வயதுக்குள்ள 2 பேரும் ஒன்னா படுத்திருந்திருக்கலாம். ஒரு பொண்ணு கூட ஒன்னா படுத்துக்க முடியுமாடா? குடும்ப பொண்ணு பேச மாதிரி பேச நீ. குடும்பம் மாதிரி இங்க நடக்குது. இது பாரு சிவா, நீ உங்க அண்ணன் உருவத்துல ஒன்னா இருக்கலாம், ஆனா உன் கேரக்டர் வேற, அவன் கேரக்டர் வேற. நீ நல்லவன், அவன் கெட்டவன். உங்க அண்ணனுக்கு கை உடைச்சப்போ ஃபர்ஸ்ட் டேட் கூட அவாய்ட் பண்ணிட்டு மலேசியா போனவன் நீ. அதுவும் 15 days. யார் இப்படி பண்ணுவா? உங்க அண்ணன் டெஃப் நம்புறதுனால அவன் முன்னாடி சிம்பிளா கல்யாணம் படிக்கிறான்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன் நீ. யாருக்கு அந்த மனசு வரும்? ஆனா அவன் அப்படி இல்ல. அப்படிப்பட்ட தம்பிக்கு துரோகம் நினைக்கிறவன், அவன் பொண்டாட்டியவே அடையணும் நினைக்கிறவன். மெதுவா பேசு, அவன் மேலதான் இருக்கான். அவன் கீழே இருந்தாலும் அவனை கேட்காது. நல்ல வேலை ஆண்டவன் அண்ணன் டெஃபினமா படைச்சான். இல்லன்னா இப்ப நீ சொன்னதெல்லாம் அவன் கேட்டிருந்தானு வை, அவன் அவனே கொண்டுட்டு செத்துட்டு இருப்பான். அதான் கிடையாது. ஆண்டவன் நல்ல வேலை அவனை டெஃபினட்டா படிச்சான். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும் இல்லன்னா இந்நேரம் அவன் உன்னை கொண்டுட்டு நான் தான் சிவான்னு சொல்லி என்னோட குடும்பம் நடத்திட்டு இருப்பான். பிரியா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் 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 ஹாய். என்ன கடை அசிங்கமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா? ஐயா இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ? படிக்கிறதுக்கு வேண்டாம் இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். எடைக்கு போட்டா அதுலதான் அமௌண்ட் ஜாஸ்தி. சரியா சொன்னீங்க. மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆமா. என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட் எவன் கொடுப்பான்? நான் கொடுக்குறேன். தேங்க் யூ. உன்னை நான் அடிக்கடி பாக்குறேன். வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்து வருவீங்களா? எஸ், அதையும் நான் கடன் தரனே. இந்த வாயில எவன்டா கடங்கப்பா? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து. ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை. போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே. பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.
பாத்தியா என் அண்ணனை பத்தி தப்பாவே சொல்லிட்டு இருப்பியே உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான் பாரு. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே, அதேதான் நானும் சொல்றேன். உங்க அண்ணன் உன்னை விட என் மேல ரொம்ப பிரியமா இருக்கானு. நான் சொல்ற பிரியம் வேற, நீ சொல்ற பிரியம் வேற. அடுத்த ஒருத்தவன் மேல கை வச்சுட்டான் உடனே அவன் என்ன பண்ண பாத்தியா? அவன் நீ கை வச்சாலே ஒத்துக்க மாட்டான், அடுத்தவன் கை வச்சா ஒத்துக்குவானா?